வணக்கம் நண்பர்களே. ஹெட்லி டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாள் இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் போல இருந்தது. ஒரு புறம் நம்ம ரிஷப் பண்டும் சுப்மன் கில்லும் இங்கிலாந்தை தூள் தூளாக்க, இன்னொரு புறம் இந்திய அணியின் கடைசி விக்கெட்டுகள் சவுக்கு மரங்கள் போல சடசடவென சரிந்து விழுந்தன. அடுத்து பந்துவீச்சில் பும்ரா அண்ணன் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை மூச்சுவிடக் கூட விடவில்லை. ஆனால் ஃபீல்டிங்கில் ஏற்பட்ட சிறு சிறு தவறுகள் அணிக்கு பெரிய தலைவலியாய் மாறின. ஆம், இந்த காணொளியில் இன்றைய ஆட்டத்தின் முழு ஹைலைட்ஸையும் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். நீங்கள் டீம் இந்தியாவின் தீவிர ரசிகராக இருந்தால் இந்த காணொளியை ஒரு லைக் போடுங்கள். இந்த காணொளியின் லைக் டார்கெட் 1000 லைக்குகள். நண்பர்களே, இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையே நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாள் இந்திய அணியின் 3 விக்கெட்டுகளுக்கு 359 ரன்கள் என்ற ஸ்கோருடன் தொடங்கியது. கிரீஸில் 2 இளம் நட்சத்திரங்கள், கேப்டன் சுப்மன் கில் மற்றும் துணை கேப்டன் ரிஷப் பண்ட் இந்தியாவுக்கு பலம் சேர்க்க தயாராக இருந்தனர். காலை அமர்வு தொடங்கியதும் சுப்மன் கில்லின் பேட் நேற்று பேசியது போலவே சரவெடி போல பேசத் தொடங்கியது. ஒவ்வொரு பந்தையும் கணித்து ஷாட்களை சரியான டைமிங்கில் அடித்து தனது கிளாசிக் ஸ்டைலில் முன்னேறிக் கொண்டிருந்தார். மறுபுறம் ரிஷப் பண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டையும் T20 போல விளையாடத் துணிந்தார். வித்தியாசமான ஆனால் தன்னம்பிக்கை நிறைந்த ஷாட்களை அடித்து அடுக்கடுக்காக பவுண்டரிகளை அடித்துக் கொண்டிருந்தார். பண்ட்டுக்கு முன்னால் எந்த பந்துவீச்சாளர் இருக்கிறார், பிட்ச் எப்படி இருக்கிறது, பந்து எவ்வளவு ஸ்விங் ஆகிறது என்பது பற்றி எந்த கவலையும் இல்லை. பேட்டை சுழற்ற வேண்டும், பந்தை மைதானத்திற்கு வெளியே அனுப்ப வேண்டும், இதுவே அவரது மந்திரம். இந்த ஸ்டைலிலேயே அவர் 90 ரன்களை வேகமாக தாண்டினார். அடுத்து அந்த பொன்னான தருணம் வந்தது. இது சமூக வலைத்தளங்கள் முதல் வர்ணனை பெட்டி வரை அனைவரையும் பண்டின் உலகமாக்கியது. ஷோயப் பஷீர் பந்து வீசிக் கொண்டிருந்தார். பண்ட் 97 ரன்களில் இருந்தார். அடுத்த பந்து ஒரு ஃப்ளைட்டட் டெலிவரி. பண்ட் கால்களை பயன்படுத்தி முன்னேறி ஒரே ஒரு கையால் பேட்டை சுழற்றி பந்தை மிட் விக்கெட்டுக்கு மேல் நேராக ஸ்டாண்டஸில் அனுப்பினார். வர்ணனையாளர்களும் வியந்து போயினர். இது வெறும் சதமல்ல, இது பண்ட் திரும்பி வந்துவிட்டார் என்ற சக்தி வாய்ந்த அறிவிப்பு. சதம் அடித்ததும் அவர் ஹெல்மெட்டை கழற்றி பேட்டை உயர்த்தி ரசிகர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டார். பிறகு அந்த ஸ்பெஷல் கொண்டாட்டம். பேட்டை கீழே போட்டு ஒரு சமரசால்ட் அடித்தார். ஸ்டேடியமே அதிர்ந்தது. கேப்டன் கில் வந்து அவரை கட்டிப்பிடித்தார். இந்திய ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து உற்சாகம் பொங்கி மைதானத்திற்குள் வந்தது போல் இருந்தது. இது பண்டின் தொடர்ச்சியான 2வது டெஸ்ட் சதம், அதுவும் இங்கிலாந்தில். இந்த நாட்டின் பிட்ச்கள், இந்த நாட்டின் சூழ்நிலை, இந்த நாட்டின் பந்துவீச்சாளர்கள் பண்ட்டுக்கு ஒரு உத்வேகம் போல மாறியிருந்தனர். ஒருபுறம் பண்ட் பஷீரை மீண்டும் ஒரு முறை அடித்திருந்தாலும் அடுத்த ஓவரிலேயே பஷீர் இந்திய இன்னிங்ஸின் வேகத்திற்கு பிரேக் போட்டார். இந்த முறை அவருடைய பலி கேப்டன் சுப்மன் கில் 147 ரன்களில் இருந்தார். தனது சதத்திற்கு நெருக்கமாக வந்து கொண்டிருந்தார். இந்த பெரிய தருணத்தை ஸ்டைலாக முடிக்க விரும்பினார். பஷீர் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் போன்ற ஃப்ளைட்டட் பந்தை வீசினார். கில் முன்னேறி மிட் விக்கெட்டை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த ஸ்லாக் அடிக்க முயன்றார். ஆனால் பந்து பேட்டின் உள்பகுதியை பட்டு நேராக டீப் ஸ்கொயர் லெக்கில் நின்ற ஜோஷ் டங்கின் கைகளில் சென்றது. 147 ரன்கள் எடுத்த இந்த இன்னிங்ஸில் கில் 227 பந்துகளை சந்தித்து 19 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸர் அடித்தார். இது வெறும் ஸ்கோர் அல்ல, இது கேப்டன்சியின் சுமை அவரது விளையாட்டில் இல்லை, மாறாக நம்பிக்கையாக மாறியுள்ளது என்ற செய்தி. 2 பேட்ஸ்மேன்களுக்கும் இடையே 209 ரன்கள் பார்ட்னர்ஷிப் உருவானது. இந்தியாவுக்கு கடும் நெருக்கடியில் இருந்து உயரத்திற்கு கொண்டு சென்ற ஒரு பார்ட்னர்ஷிப் அது. 430 ரன்களுக்கு இந்தியாவின் 4வது விக்கெட் சரிந்தது. சுப்மன் கில் அவுட் ஆன பிறகு அடுத்த பொறுப்பை ஏற்க களமிறங்கியவர் கருண் நாயர். நீண்ட காலத்திற்கு பிறகு டெஸ்ட் அணிக்கு திரும்பிய நாயரிடம் பெரும் எதிர்பார்ப்புகள் இருந்தன. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு முச்சதம் கூட அடித்திருக்கிறார். ஆனால் எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான இடைவெளி மிகப்பெரியதாக இருந்தது. பென் ஸ்டோக்ஸ் பந்து வீசிக் கொண்டிருந்தார். இது கருணுக்கான 4வது பந்து. ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே ஒரு அவுட் ஸ்விங்கர். கருண் டிரைவ் அடிக்க முயன்றார். ஆனால் அவர் ஷாட்டை முழுமையாக ஆட முடியவில்லை. பந்து காற்றில் உயர்ந்து ஷார்ட் கவரில் நின்ற ஒல்லி போப் காற்றில் பறந்து நம்ப முடியாத ஒரு கேட்சை பிடித்தார். மைதானத்தில் ஒருவித அமைதி நிலவியது. கருணின் டெஸ்ட் கிரிக்கெட் திரும்புவதற்கான கனவு வெறும் 4 பந்துகளில் 0 ரன்களுடன் உடைந்து போனது. கருண் நாயர் கணக்கு திறக்காமலேயே பெவிலியன் திரும்ப இந்தியாவின் ஸ்கோர் 6 விக்கெட்டுகளுக்கு 453 ரன்கள் ஆனது. இந்த அதிர்ச்சியிலிருந்து டீம் இந்தியா மீளுவதற்குள் அடுத்த தாக்குதல் பண்டின் விக்கெட்டாக வந்தது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இன்னிங்ஸை ஆடிய பண்ட் 134 ரன்களில் முழு கட்டுப்பாட்டில் இருப்பது போல தோன்றியது. ஆனால் பிறகு நடந்தது அவருடைய ரசிகர்களுக்கு இதயத்தை உடைக்கும் விதமாக இருந்தது. கடந்த ஓவரில் இருந்து அவரை ரவுண்ட் தி விக்கெட் வந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்த ஜார்ஜ் டங் ஒரு இன்ஸ்விங் பந்தை வீசினார்.
பந்து கடைசி நேரத்தில் உள்ளே ஸ்விங் ஆனது. ஆனால் பண்ட் அது வெளியே செல்கிறது என்று நினைத்து விட்டார். அவர் எந்த ஷாட்டையும் ஆடவில்லை. ஆனால் பந்து நேராக முழங்காலுக்கு அருகில் உள்ள பேடில் தாக்கியது. அப்பீல் செய்யப்பட்டது. நடுவரின் விரல் உயர்ந்தது. பண்ட் ரிவ்யூ எடுத்தார். ஆனால் டியாரிஸ் தெளிவாக காட்டியது பந்து மிடில் மற்றும் லெக்கில் தாக்கியது. பண்ட் எல்பிடபிள்யூ ஆனார். அவர் 178 பந்துகளில் 134 ரன்கள் எடுத்தார். அதில் 12 பவுண்டரிகள் மற்றும் 6 சிக்சர்கள் அடங்கும். பண்டின் இந்த இன்னிங்ஸ் டீம் இந்தியாவுக்கு பலம் சேர்த்தது. ஆனால் இந்த வழியில் அவுட் ஆனது மூளை சோர்வு போல நினைவு கூறப்படும். இருப்பினும் அவர் திரும்பிய போது முழு ஹெட்லி மைதானமும் எழுந்து நின்று கரகோஷத்துடன் அவருக்கு மரியாதை செலுத்தியது. இப்போது களமிறங்கியவர் ஷர்துல் தாக்கூர். கீழ் வரிசையில் சில முக்கியமான ரன்களை சேர்ப்பார் என்று அணி நம்பியது. ஆனால் இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் மற்றொரு துல்லியமான பந்தை வீசினார். வெளிப்பக்கமாக நகர்ந்த பந்து. தாக்கூர் டிரைவ் செய்ய முயன்றார். ஆனால் பந்து பேட்டின் விளிம்பை பட்டு விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித்தின் கைகளில் சிக்கியது. தாக்கூர் 8 பந்துகளில் 1 ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது. முதல் அமர்வில் வெறும் 10 ஓவர்களுக்குள் இந்தியா 4 விக்கெட்டுகளை இழந்தது. 450 ரன்களை கடந்திருந்த அணி திடீரென 500 ரன்களை எட்டுவது போல் தெரியவில்லை. இரண்டாவது அமர்வு ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா ஜோடியுடன் தொடங்கியது. ஜடேஜா இதுவரை அமைதியாக இருந்தார். மீதமுள்ள 2 விக்கெட்டுகளுடன் இந்தியாவுக்கு 500 ரன்களுக்கு மேல் கொண்டு செல்வது அவரது பெரிய பொறுப்பாக இருந்தது. பும்ரா ஒரு பவுண்டரி அடித்ததால் நம்பிக்கை பிறந்தது. ஆனால் ஜார்ஜ் டங் அவரது நம்பிக்கையையும் விரைவிலேயே முடித்து வைத்தார். ஒரு அவுட் ஸ்விங் பந்தை பும்ரா டிரைவ் செய்ய முயன்றார். ஆனால் வெளி விளிம்பை பட்டு பந்து நேராக ஸ்லிப்பில் இருந்த ப்ரூக்கின் கைகளுக்கு சென்றது. இந்த வழியில் இந்தியாவின் 9வது விக்கெட் சரிந்தது. இப்போது இந்தியாவின் நம்பிக்கைகள் முற்றிலும் ஜடேஜாவை சார்ந்திருந்தன. அவர் சில பவுண்டரிகளை அடித்தார். ஆனால் பந்தை கட் செய்ய முயன்றபோது பந்து உள்ளே திரும்பி பேட்டின் விளிம்பை பட்டு நேராக ஸ்டம்ப்களில் தாக்கியது. ஜடேஜா 11 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். டங் தனது அருமையான பந்து வீச்சை இங்கேயே நிறுத்தவில்லை. கடைசி பேட்ஸ்மேன் பிரசித் கிருஷ்ணாவையும் அவர் கிளீன் போல்ட் செய்தார். ஒரு வேகமான இன்ஸ்விங்கர் லெக் ஸ்டம்பை தகர்த்தெறிந்தது. இதன் மூலம் இந்தியாவின் முதல் இன்னிங்ஸ் 471 ரன்களுக்கு முடிவடைந்தது. இந்தியா வெறும் 49 ரன்களுக்குள் தனது கடைசி 7 விக்கெட்டுகளை இழந்தது. இந்த இந்திய சரிவின் கதாநாயகன் யாராக இருந்தால் அவர்கள் ஜோஷ் டங் மற்றும் பென் ஸ்டோக்ஸ். இருவரும் தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவின் முதுகெலும்பை உடைத்தனர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 471 ரன்கள் எடுத்தது. இது ஒரு வலுவான ஸ்கோர். ஆனால் அணி சரிந்த விதம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் சற்று வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். ரிஷப் பண்ட் மற்றும் சுப்மன் கில்லின் பார்ட்னர்ஷிப் பிறகு ஏற்பட்ட சரிவு அணிக்கு கவலைக்குரிய விஷயமாக இருக்கும். இருப்பினும் பிட்சில் இன்னும் ஸ்விங் மற்றும் சீம் மூவ்மெண்ட் தென்பட்டது. இதனால் பும்ரா, சிராஜ் மற்றும் ஷர்துல் ஆகியோர் இங்கிலாந்துக்கு எதிராக பதிலடி கொடுக்க ஒரு பொன்னான வாய்ப்பு பெற்றனர். இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய வந்தபோது இந்திய ரசிகர்கள் ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் இணைந்து விரைவில் அழிவை ஏற்படுத்துவார்கள் என்று முழு நம்பிக்கை கொண்டிருந்தனர். முதல் ஓவரை ஜஸ்பிரித் பும்ரா வீசினார். எதிரில் ஜெய் கிராவ்லி இருந்தார். டெஸ்டில் வேகமான தொடக்கத்திற்கு பெயர் போன ஒரு ஆக்ரோஷமான தொடக்க ஆட்டக்காரர். ஆனால் பும்ராவின் நோக்கங்கள் வேறு. ஓவரின் கடைசி பந்து பிறகு ஒரு மந்திரவாதியால் மட்டுமே எதிர்பார்க்கக்கூடியது நடந்தது. குட்லண்ட் பந்து மிடில் லெக்கில் ஆங்கிளாக வந்தது. ஆனால் பிட்சில் குதித்ததும் பந்து நேராக திரும்பி கிராவ்லியை முழுவதுமாக ஏமாற்றியது. பந்து அவரது பேட்டின் வெளி விளிம்பில் பட்டு பிறகு தொடையை தொட்டு நேராக ஸ்லிப்பில் நின்ற கருண் நாயரின் கைகளில் சென்றது. அது விளையாட கிட்டத்தட்ட அசாத்தியமான ஒரு பந்து. கிராவ்லி வெறும் 4 ரன்கள் எடுத்து திரும்ப இந்தியாவுக்கு ஒரு அருமையான தொடக்கம் கிடைத்தது. ஒரு புறம் பும்ரா தீயை உமிழ்க்க, மறுபுறம் முகமது சிராஜ் ஆரம்பத்தில் லயமில்லாமல் இருந்தார். அவரது லைன் மற்றும் லென்த் இரண்டும் நிலையின்றி இருந்தன. அவர் ரன்களை விட்டு கொடுத்தார். இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு கட்டற்ற முறையில் விளையாட வாய்ப்பளித்தார். இதன் விளைவாக பும்ராவால் உருவாக்கப்பட்ட அழுத்தம் மெதுவாக குறைந்தது. இதன் பலனை பென் டக்கெட் மற்றும் ஒல்லி போப் ஜோடி பயன்படுத்திக் கொண்டது. குறிப்பாக டக்கெட் தனது பேஸ்பால் போன்ற ஆக்ரோஷமான பாணியில் அடுக்கடுக்காக பவுண்டரிகளை அடித்துக் கொண்டிருந்தார். பும்ராவின் 7வது ஓவர் நடந்து கொண்டிருந்தது. டக்கெட் கிரீஸில் இருந்தார். அவர் பாயிண்ட் திசையில் ஒரு வேகமான ஷாட்டை அடித்தார். ஆனால் பந்து காற்றில் இருந்தது. அங்கே ரவீந்திர ஜடேஜா நின்றிருந்தார். இந்தியாவின் மிகவும் நம்பகமான ஃபீல்டர்களில் ஒருவர். பந்து அவரது வலது புறம் சென்றது. கேட்ச் பிடிக்கக்கூடிய உயரத்தில் இருந்தது. ஆனால் அந்த கேட்ச் ஜடேஜாவிடம் நழுவியது. முழு மைதானமும் அதிர்ந்தது. ஜடேஜாவே தரையில் அமர்ந்து விட்டார். தன்னைத்தானே நொந்து கொண்டார். இது இந்தியாவுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தப் போகும் ஒரு பெரும் வாய்ப்பு. அந்த உயிரை கொடுத்த பிறகு டக்கெட் மற்றும் ஒல்லி போப் இருவரும் கியரை மாற்றினர். பந்துவீச்சு சிராஜாக இருந்தாலும் சரி, பிரசித் கிருஷ்ணாவாக இருந்தாலும் சரி, இருவர் மீதும் ரன்கள் குவிந்தன.
10 ஓவர்களுக்குள்ளேயே இங்கிலாந்து 50 ரன்களை எட்டியது. போட்டி திடீரென வேகமாக நகர்ந்து இந்தியாவின் பிடி மெதுவாக தளர்ந்தது. பிரசித் கிருஷ்ணா 3வது வேகப்பந்து வீச்சாளராக வாய்ப்பு பெற்றார். ஆனால் அவரது முதல் ஸ்பெல் ஏமாற்றம் அளித்தது. அவரது ஸ்பெல்லில் ஸ்விங்கும் இல்லை, திசையும் இல்லை. இதன் விளைவாக இங்கிலாந்து எந்த பயமும் இல்லாமல் ரன்களை குவித்தது. 22வது ஓவரில் பென் டக்கெட் ஒரு சிறப்பான பவுண்டரி அடித்து தனது அரை சதத்தை நிறைவு செய்தார். இது ஒரு வேகமான, ஆக்ரோஷமான மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த இன்னிங்ஸ். இதன் மூலம் இங்கிலாந்தும் 100 ரன்களை எட்டியது. இப்போது இந்த ஜோடி இந்திய பந்துவீச்சாளர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கியது. கில்லின் முகத்தில் லேசான கவலை தென்பட்டது. அவர் ஜடேஜாவுக்கு பந்தை கொடுத்தார். ஆனால் அங்கேயும் எந்த பிரேக் த்ரூவும் கிடைக்கவில்லை. பும்ரா விலகியதும் பந்துவீச்சு யூனிட்டின் தாக்கம் கிட்டத்தட்ட காணாமல் போனது. முதல் செஷன் முடிவில் இங்கிலாந்தின் ஸ்கோர் ஒரு விக்கெட்டுக்கு 107 ரன்கள். 2ஆம் நாள் இறுதி அமர்வு தொடங்கியதும் ஹெட்லி மைதானத்தில் ஒரு வித்தியாசமான பதற்றம் உணரப்பட்டது. கேப்டன் சுப்மன் கில், ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் ஆகியோரை தாக்குதலுக்கு இறக்கினார். பும்ரா தனது முதல் ஓவரில் இருந்தே பேட்ஸ்மேன்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தத் தொடங்கினார். அதன் தாக்கம் விரைவில் தெரிய வந்தது. 5வது ஓவரில் இங்கிலாந்துக்கு நிலைத்தன்மையை அளித்த அந்த ஜோடி முடிவுக்கு வந்தது. ஜஸ்பிரித் பும்ரா பென் டக்கெட்டிற்கு கிளாசிக் டெஸ்ட் பந்துவீச்சின் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பந்தை வீசினார், ஃபுல் லென்த் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே. டக்கெட் ஒரு பெரிய டிரைவ் அடிக்க எண்ணி பேட்டை சுழற்றினார். ஆனால் பந்து உள்ளே நகர்ந்து தடித்த உள் விளிம்பை பட்டு மிடில் ஸ்டம்பில் தாக்கியது. பும்ரா ஸ்டம்ப்களை தகர்த்தெறிந்ததும் அவரது முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. மேலும் டக்கெட்டை நோக்கி ஏதோ சொல்லி அனுப்பி வைத்தார். டக்கெட் 94 பந்துகளில் 62 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அதில் 9 அற்புதமான பவுண்டரிகள் அடங்கும். இந்தியாவுக்கு 2வது வெற்றி கிடைத்தது. இப்போது இங்கிலாந்தின் மிகவும் நம்பகமான பேட்ஸ்மேன் ஜோ ரூட் களமிறங்கினார். ரூட் வந்ததும் பும்ரா மற்றும் சிராஜ் இருவரும் ஒரு வேட்டைக்காரனைப் போல தங்கள் இலக்கை குறிவைத்தனர். பும்ரா ரவுண்ட் தி விக்கெட் வந்து ஆங்கிளை உருவாக்கிக் கொண்டிருந்தார். சிராஜ் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே தொடர்ந்து பக்குவமாக வீசிக்கொண்டிருந்தார். ரூட் ஆரம்பத்தில் மிகவும் பொறுமையாக விளையாடினார். ஆனால் அவரை நிலைத்து நிற்கவிடவில்லை. இதற்கிடையில் ஒல்லி போப் ஒரு ஷாட்டை அடித்தார். இது அனைவரின் இதயத் துடிப்பையும் நிறுத்திவிட்டது. ஆனால் அதிர்ஷ்டம் அவருடன் இருந்தது. பும்ராவின் ஒரு பேக் ஆஃப் லென்த் பந்தை போப் தேர்ட் மெயின் திசையில் ஸ்டியர் செய்ய முயன்றார். பந்து வெளிப்பக்கமாக லேசாக நகர்ந்து பேட்டின் விளிம்பை பட்டு 3வது ஸ்லிப் திசைக்குச் சென்றது. அங்கே யசஸ்வி ஜெய்ஸ்வால் நின்றிருந்தார். ஜெய்ஸ்வால் தனது வலதுபுறம் டிரைவ் அடித்து 2 கைகளாலும் பந்தை பிடிக்க முயன்றார். ஆனால் பந்து அவரது மணிக்கட்டில் பட்டு தரையில் விழுந்தது. பும்ரா தலையை பிடித்துக் கொண்டு நின்றார். அதே சமயம் கேப்டன் கில் கைத்தட்டி பும்ராவை உற்சாகப்படுத்தினார். இது பும்ராவின் 3வது கேட்ச். இது இந்திய ஃபீல்டர்களால் கோட்டை விடப்பட்டது. அடுத்த ஓவரில் சிராஜ் ஒரு சிறந்த இன்ஸ்விங் பந்தை வீசினார். இது ஜோ ரூட்டின் பேடில் தாக்கியது. அப்பீல் பலமாக இருந்தது. நடுவர் விரலை உயர்த்தினார். இந்திய வீரர்கள் கொண்டாடினர். ஆனால் ரூட் உடனடியாக டிஆர்எஸ் எடுத்தார். ரீப்ளேயில் பந்து ஸ்டம்ப்களை தவறவிட்டது தெளிவாக தெரிந்தது. இதற்கு பிறகு போப் மற்றும் ரூட் இருவரும் மிகவும் புத்திசாலித்தனமாக பேட்டிங் செய்தனர். பும்ரா மற்றும் சிராஜின் ஸ்பெல்களுக்கு பிறகு கில் ஜடேஜாவுக்கு பந்தை கொடுத்தார். ஆனால் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னையும் நன்றாக எதிர்கொண்டனர். மெதுவாக இருவரும் ஸ்கோரை 150 ரன்களை கடந்தனர். ஒல்லி போப் இப்போது செட் ஆகிவிட்டார். அவர் வேகமாக ரன்களை எடுக்கத் தொடங்கினார். ரூட்டும் நிதானமாக விளையாடி அவருக்கு முழு ஆதரவை அளித்தார். இதற்கிடையில் இருவரும் 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை நிறைவு செய்தனர். இந்திய அணி இப்போது சற்று பின்வாங்கியது போல தோன்றியது. ஏனெனில் நீண்ட காலமாக எந்த விக்கெட்டும் விழவில்லை. பிறகு அந்த தருணம் வந்தது. ஒல்லி போப் பும்ராவின் பந்தில் 2 ரன்கள் எடுத்து தனது சதத்தை நிறைவு செய்தார். 125 பந்துகளில் இந்த அற்புதமான சதம், அதில் 14 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸர் அடங்கும். இங்கிலாந்துக்கு இது ஒரு சஞ்சீவி போல இருந்தது. ஆனால் அப்போது பும்ரா மீண்டும் ஒரு முறை போட்டியின் போக்கை மாற்றினார். அவர் ஒரு பேக் ஆஃப் லென்த் பந்தை வீசினார். இது ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே இருந்தது. ஆனால் பும்ராவின் ஆங்கிள் மற்றும் சீம் மூவ்மெண்ட் அதை சிறப்புமிக்கதாக மாற்றியது. ரூட் அந்த பந்தை தேர்ட் மெயின் திசையில் வழிகாட்ட முயன்றார். ஆனால் பந்து பேட்டின் விளிம்பை பட்டு நேராக ஸ்லிப்பில் இருந்த கருண் நாயரின் கைகளில் சென்றது. ரூட் வெறும் 28 ரன்கள் எடுத்து 58 பந்துகளுக்கு பிறகு பெவிலியன் திரும்பினார். மேலும் சிறப்பு என்னவென்றால், டெஸ்ட் கிரிக்கெட்டில் 10வது முறையாக ஜஸ்பிரித் பும்ரா ஜோ ரூட்டை அவுட் செய்தார். இந்த புள்ளி விவரமே தனது கதையை சொல்கிறது. 206 ரன்களுக்கு இங்கிலாந்தின் 3வது விக்கெட் சரிந்தது. ஆனால் நாடகம் இங்கேயே முடிவடையவில்லை. அடுத்த பேட்ஸ்மேன் ஹாரி ப்ரூக். பும்ரா அவரை ஆச்சரியப்படுத்த திட்டமிட்டிருந்தார். நாளின் கடைசி ஓவரில் பும்ரா ப்ரூக்கிற்கு தொடர்ந்து யார்க்கர்களை வீசினார். ஆனால் திடீரென்று அவர் ஒரு ஷார்ட் பந்தை வீசினார்.
ப்ரூக் இதை எதிர்பார்க்கவில்லை. அவர் ஃபுல் செய்ய முயன்றார், ஆனால் பந்து வேகமாக அவரை நோக்கி வந்தது. ஷாட் சரியாக இணையவில்லை. பந்து காற்றில் உயர்ந்து ஷார்ட் மிட் விக்கெட்டில் முகமது சிராஜ் பின்னால் ஓடினார். டிரைவ் அடித்து ஒரு அற்புதமான கேட்சை பிடித்தார். மைதானத்தில் கொண்டாட்டம் பரவியது. ஆனால் பிறகு திரையில் சிவப்பு விளக்கு எரிந்தது. பும்ராவின் கால் கிரீஸுக்கு வெளியே இருந்தது. இது ஒரு நோ பால். சிராஜின் அற்புதமான முயற்சிக்கு எந்த பலனும் இல்லை. ப்ரூக் தப்பித்தார். இது பும்ராவின் ஓவரில் 3வது நோ பால். முகத்தில் லேசான சோகம் இருந்தது. ஆனால் அவர் சிரித்தபடியே சிராஜின் முதுகில் தட்டினார். ஸ்டம்புகளின் போது இங்கிலாந்தின் ஸ்கோர் 3 விக்கெட்டுகளுக்கு 209 ரன்கள். ஒல்லி போப் 100 ரன்கள் எடுத்து அவுட்டாகாமல் உள்ளார். ப்ரூக் அவருடன் கிரீஸில் இருக்கிறார். இங்கிலாந்து இன்னும் இந்தியாவின் 471 ரன்களில் இருந்து 262 ரன்கள் பின்தங்கியுள்ளது. இந்திய அணிக்கு இந்த செஷன் கலவையானதாக இருந்தது. பும்ராவின் அபாயகரமான பந்துவீச்சு 3 பெரிய விக்கெட்டுகளை வீழ்த்தியது. ஆனால் கேட்சுகளை விடுவதும் நோ பாலில் விக்கெட்டுகளை இழப்பதும் இந்தியாவுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தலாம். இங்கிலாந்து தரப்பில் ஒல்லி போப்பின் இன்னிங்ஸ் நம்ப முடியாதது. அவர் அழுத்தத்தை தாங்கிக் கொண்டது மட்டுமல்லாமல் வாய்ப்பு கிடைத்தபோது போட்டியின் போக்கை மாற்றும் திறனையும் காட்டினார். இப்போது 3வது நாளில் இந்தியா எப்படி மீண்டு வருகிறது என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். ஜஸ்பிரித் பும்ரா இன்றைய கதாநாயகன். ஆனால் நாளை அவருக்கு தனது சகாக்களிடமிருந்து சிறந்த ஆதரவு தேவைப்படும். நண்பர்களே, டீம் இந்தியாவின் இன்றைய ஆட்டத்திற்கு 10க்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கட்டாயம் பகிருங்கள். மேலும் நம்ம நியூஸ் கிரீக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.